மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஒரு செய்தியோடு நம்ம இந்த ஷோவை ஆரம்பிக்கலாம். உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் கான்பூரில் ஒருவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான கோட்டாவில் தனக்கு நீட்டில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கால்வர்களை வெட்டி கொண்டார் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இதில் ரெண்டு செய்திகளை நம்ம பார்க்கணும். ஒன்று என்னென்னா, நீட் என்பது எப்படி அடிப்படை தகுதிகளை சிதைத்து மாணவர்களை மிக மோசமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறது அப்படிங்கிறது. ரெண்டாவது, உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்களில் எப்படி முறைகேடுகள் நடக்கின்றன அப்படிங்கிறது இதனுடைய இன்னொரு பகுதியாக பார்க்கலாம். ஏன்னா உத்தரப்பிரதேசம்லாம் பார்த்தோம்னா அங்கே பேரண்ட்ஸே கொண்டு போய் விட்டு கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய செய்திகள் புகைப்படங்கள்லாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். கல்வி என்பது மாணவர்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வதைக்கூடமாக ஆகக்கூடாது அப்படின்னு வலியுறுத்திட்டு ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, நம்ம ஏற்கனவே இன்ட்ரோவில் பேசுனதுடைய தொடர்ச்சி தான் இது. அதுவும் இதில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நேற்று மோடி பங்கு பெற்ற அந்த கூட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம், அதான் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்குமே அதனுடைய அலைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு கூட்டம். அதில் பார்த்தீங்கன்னா மோடி பேசுகிற பொழுது டபுள் சர்க்கார் என்ஜின் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதைத்தான் நம்ம இந்த உத்தரப்பிரதேசம் சொல்லியிருந்தோம். அதாவது மத்தியிலே பாஜக, மாநிலத்திலும் பாஜக அல்லது பாஜக கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள் என்பதுதான் மிகச் சிறப்பானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத கால்வரில் கத்தரிச்சவரை வச்சே நம்ம புரிந்து கொள்ளலாம். உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது குஜராத்தாக இருக்கட்டும் அல்லது பீகாராக இருக்கட்டும், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் என்று பாஜக ஆளக்கூடிய, பாஜக கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே பல்வேறு புள்ளிகளில் பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா அது குஜராத் தான். அது மட்டும் இல்ல வாடகை தாய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமுமே குஜராத் தான். 2024 நிதி ஆயோக் அறிக்கையை பார்த்தோம்னா கல்வி விளைச்சல் அவ்வளவு தூரம் குஜராத் பின்தங்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த பக்கம் அப்படியே உத்தரப்பிரதேசம் வந்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் சொல்ல வேண்டியதெல்லாம் குற்றச்சம்பவங்கள்லாம் அதுதான் முதலிடத்தில் இருக்கக்கூடியது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள், அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் பார்த்தீங்கன்னா முதலிடம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் தான். இந்த குற்றங்களை தடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்கவுண்டர்களாக போட்டு தள்ளுவது அப்படின்னு சொல்லி மனித உரிமை மீறல்களில் அதிக அளவு முன்னணியில் இருப்பதும் உத்தரப்பிரதேச மாநிலம் தான். அதே போல் அங்கே புல்டோசரை எடுத்து கொண்டு போய் சிறுபான்மை இருக்கக்கூடிய வீடுகளை இடிப்பது அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பித்து அவ்வளோ அட்டுழில் நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம். கல்வி அறிவு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மிக 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 எவ்வளோ மிக வேண்டுமானம் மட்டும்லாம் அவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. பீகாருக்கு வந்தீங்கன்னா பீகாரில் நீட் தேர்வு முறைகேடுகள் இருக்கிறது, மின்சார ஊழல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பார்த்தோன்னா அதுவுமே பின்தங்கி இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். மத்திய பிரதேசத்துலாம் சொல்லல, மத்திய பிரதேசம் இப்போ தான் இந்தூருங்கிற ஒரு ஊரில் அசுத்தமான குடிநீரை குடித்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் மொழி பிரச்சனை, இந்தி திணிப்பை எதிர்த்து மக்கள் கலந்தெழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுன்னு சொல்லி பாஜக மற்றும் பாஜக கூட்டணி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே இப்படியாக பின்தங்கி இருக்கக்கூடிய நிலைமையை தான் பார்க்குறோம். அதுதான் தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மோடி சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே சொல்லுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் பிரச்சனைலாம் பேசுவார், மதவாதத்தை தூண்டுவார் அப்படின்னு. அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் திமுக ஒரு 4-5 குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காரு. அதில் வாரிசு அரசியல் இருக்கிறது, ஊழல் இருக்கிறது, தமிழ் பண்பாட்டுக்கும் பெண்களுக்கும் எதிராக அவர்கள் பேசுவார்னா யார்? பெண்களுக்கு எதிராக பேசுவது யார்? இந்தியாவிலே ஒரு கட்சி பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாகி விட்டது அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி மேலே தலையில் கல்லை போட்டு இதுவரைக்கும் எந்த விதமான முடிவும் வராமல் இருக்கக்கூடிய ஒரே கட்சினா அது தமிழ்நாடு பாஜக தான். ஹனி ட்ராப் அவ்வளோ தூரம் நடந்ததை பார்த்தோம். கேடி ராகவன்லேருந்து ஆரம்பித்து பல்வேறு விதமான பாலியல் மீறல்கள் சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸுங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு தலித் பெண் சிறுமி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்களுடைய சடலத்தை கூட பெற்றவர்களுக்கு தெரியாமல் எரித்த உத்தரப்பிரதேச டபுள் சர்க்கார் என்ஜின் உள்ள அந்த மாநிலத்தில் அது போற்றக்கூடிய மோடி இங்கே பெண்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருன்னா எப்படி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இருக்காரு? இவர் தான் பீகாருக்கு போனால் தமிழர்கள் வடமாநிலத்தில் அடிக்கிறாங்கன்னு பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒடிசாவுக்கு போனோம்னா அங்கே கோயிலுடைய சாவிகளை தமிழர்கள் திருடிட்டார்கள் அப்படின்னு பேசக்கூடிய மோடி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இங்கே நம்ம சொன்னது மாதிரி தமிழில் ஏதோ பேசி உளறி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா பாட்டாளர்கள் கட்சி பஞ்சாயத்துலேருந்து டிடிவி தினகரன் பஞ்சாயத்து வரைக்கும் டிடிவி தினகரன் இவரோட சகவாசத்தில் சேர்ந்தானமோ எண்ணியார் எண்ணியாங்க எண்ணி 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 சொல்லிட்டு ஒரு 100 தடவை எண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒரு படத்தில் அமைதிப்படை படத்தில் அப்படிதான் சத்யராஜ் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாட்டு கொடுப்பாங்க பண்ண வீட்டில். அப்போ அப்படின்னா இவர் மணிகண்டன்
துப்பாக்கு துப்பாக்கி அப்படின்னு சொல்லி இருப்பாரு. மணியா அதான் வரல, எல்லாம் பாட்டிலே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்யா சொல்ற மாதிரி நம்ம டயலாக் வரும். அது மாதிரி அவருக்கு தான் வரலையே, அப்புறம் எதுக்கு உட்காந்து எண்ணியாங்கு அப்படின்னு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தூரத்துக்கு இறங்குவதற்கு தயாராகி விட்டார் அப்படிங்கிறத நேற்றைய மேடை நிரூபித்தது. பார்த்தோம்னா அப்படியே பாசை மூலம் தான் டிடிவி தினகரனும் அம்மா வளர்த்த பிள்ளைகள். அம்மா மட்டும் உயிரோட தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அம்மா வளர்த்த பிள்ளைகளா எடப்பாடி பழனிசாமி தூக்கி அவங்க வளர்த்தாங்களா என்ன? அம்மா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு மூலையில் இருந்தார். அவரெல்லாம் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்கே வரல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் அந்த பக்கம் டிடிவி தினகரன். நேற்று தான் டிடிவி தினகரன் முதல் கொஞ்சம் ஒரு ஸ்மைலிங் இருந்தது. ஏன்னா எப்பயுமே புன்னகை மன்னன் பூவலி கண்ணன் வாழக்கூடிய ஒரு டிடிவி தினகரன். ஆனால் இந்த கூட்டணி உறுதியானது முகமே அப்படியே பீட்சா படத்தில் விஜய் சேதுபதி ஒரு பேய் முகங்களால் மாட்டின மாதிரியே தான் இருந்தார். நேற்று எடப்பாடி பழனிசாமி நம்ம கழுவி கேவலமாக ஊற்றுனோம். அவரே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம காலில் சரண்டர் ஆகிட்டாங்கிற ஒரு வெற்றி கழிப்பு சின்னதாக டிடிவி தினகரன்ட்ட இருந்தது நம்ம பார்க்குறோம். அன்புமணி ராமதாஸ் மேடை விட்டு இறங்கணுன்னே ராமதாஸ் அடிக்க விட்டா. அப்படி மாம்பழங்கிறது எங்களோடது, யாருக்கு அப்படின்னு என்ன முடிவாக அதை சொல்ல எப்படி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியுமே ராமதாஸ் எழுப்பி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு வந்து ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன் இவங்களை பற்றியெல்லாம் பேச வேண்டியதே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா முதல் தேர்தல் பிரச்சாரத்தை மோடி ஆரம்பித்திருக்கிறார். அதில் பார்த்தோம்னா கண்டிப்பாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு இருக்காரு. உடனே திமுகவுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் கிண்டலிச்சு ஒரு ட்வீட் போட்டார். இது டபுள் சர்க்கார் இன்ஜின், டப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் போட்டார். உடனே பிஜேபியில் அதுக்கு அநாகரிகமான ஒரு ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் என்ன அப்படின்னு சொன்னால், அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒன்று உருவாக்கி விட்டாலுமே கூட இன்னமும் அவர்கள் ஒரு பயத்திலும் ஒரு சந்தேகத்திலும் ஒரு அவநம்பிக்கையிலும் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் தொடர்ச்சியான அவருடைய செயல்பாடுகள் காட்டுகிறது. மோடி இங்கே பிரச்சாரத்தில் என்ன பேசுவாருங்கும் போது நிச்சயம் எந்த புது திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டார், நாங்கள் செஞ்ச சாதனைகளும் எதுவும் பட்டியலிட மாட்டார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதுவும் அந்த பேச்சில் எதுவுமே இல்லை. எப்படியெல்லாம் திமுகவை திட்டலாம், ஊழல்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இதை மட்டுமே ஒரு ஸ்பீச்சாக வச்சுட்டு கிளம்பி போயிட்டார். முதலமைச்சர் நேற்று மோடி காலையில் அவர் அங்கே ஹெலிகாப்டர் கேரளாவிலேருந்து ஏறும்போதுலேருந்தே கவுண்டர் கொடுத்துட்டே தான் இருந்தார். காலையில் தமிழ்நாடு என்டிஏவுடன் இருக்கிறதுனால நாங்கள் உங்களோட இல்லை, தமிழ்நாடு என்னைக்கும் பாஜக என்டிஏ கூட்டணியை புறக்கணிக்கும் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஈவினிங் டபுள் இன்ஜின்ங்கிறது அவங்களோட ஃபேமஸான ஒரு வார்த்தை. இந்தியா முழுக்க டபுள் இன்ஜின்ட்டு பனிப்பூரில் ஆரம்பிச்சு நம்ம நீங்கள் சொன்ன பெரிய லிஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருக்கோம். தமிழ்நாட்டில் வாட்டி இங்கேயும் டபுள் இன்ஜின் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நேற்று பிரச்சாரத்தை ஆரம்பித்து சொல்லியிருந்தாரு. அதுக்கும் இமிடியேட்டாக சிஎம் கவுண்டர் கொடுத்துருந்தாரு. அது டபுள் இன்ஜின் இல்லை, டப்பா இன்ஜின்ட்டு. அவர் நீங்கள் எப்படி டபுள் இன்ஜின்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொன்னீங்களோ, சிஎம் அதே மாதிரி முதல் டாப் 5 இடங்களில் இருக்கிற தென் மாநிலங்கள் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநிலங்கள் தான் எல்லா வளர்ச்சி பட்டியல்லையும் முதல் 5 இடங்கள் இருக்குது. இங்கே எங்கேயுமே உங்களோட டபுள் இன்ஜின் கிடையாது அப்படின்னு சொல்லியும் பதில் சொல்லியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி நாம் அங்கே 2 பேரும் சேர்ந்தா ஒன்றியத்தில் அவரு, இங்கே ஸ்டேட்டில் நான் 2 பேரும் சேர்ந்தோம்னாக்க பாலாறும் தேனாரும் ஓடும் அப்படின்ட்டுலாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தார். ஆல்ரெடி 4 வருஷம் 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தாங்க. அப்போ அவங்க வெட்டி வச்ச பாலாறு தேனாறுலாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியல. இருந்துச்சு. கூட்டணி கட்சி தலைவர்கள்னு ஒரு 10 பேர் கையை தூக்கிட்டு அந்த போஸுக்கு தான் நேற்று அந்த கூட்டமே நடந்துச்சு. ஆனால் அதில் எண்ணி பார்த்தா பாதிக்கு பாதி அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், முருகன், எல் முருகன், மேலிட பொறுப்பாளர்கள் பியூஷ் கோயல் அப்படின்னு பாஜக காரங்களே ஒரு 5 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. மீதி 1-2 தான் இந்த மாதிரி கூட்டணியை சேர்ந்தவர்கள். இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அது என்டிஏ கூட்டணியோட கூட்டம் 5 லட்சம் பேர் அப்படின்னாங்க. பட் 5 லட்சம் பேர்லாம் அங்கே இல்லை. அது கூட்டமே சேரல. அதனால தான் 1 மணி நேரம் மோடியே லேட்டாக வந்தார். கேட்டதுக்கு ஹெலிகாப்டரில் பிரச்சனை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்த கூட்டமுமே அதிமுக கூட்டம்ட்டு எதுவுமே இல்லை. அதாவது அதிமுக கூட்டம் எதுவுமே இல்லைன்னா அதிமுக காரங்க வரலான்னு கிடையாது. வந்த எல்லா அதிமுக காரங்க நான் கீழ்கட்டளையிலேருந்து வருவேன். அங்கேருந்து வரும்போதே அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் தான் வேன் வச்சு ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டுறதுக்கான பலம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கிடையாது, அதிமுக திமுக மாதிரியான கட்சிகளுக்கு தான் இருக்குது. அவங்க தான் வேனில் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் கூட்டிகிட்டு ஸ்டேஜ் முன்னாடி உட்கார வச்சு எல்லாத்துக்கும் பாஜக துண்டை போட்டு விட்டாங்க. பாஜக துண்டை போட்டு ஃபுல்லாக ஒரு அதிமுக கொடி இல்லை, அதிமுகவோட தொண்டர்கள் இருக்காங்கல்ல அப்படின்ட்டு கட்சியை கபலீகரம் பண்ணது இல்லாமல் தொண்டர்களையும் பாஜகவுக்கு விற்கிற வேலையை பழனிசாமி ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மோடி மேடையில் பேசியிருக்காரு. ஒரு சிறுமி மோடியுடைய ஓவியத்தை வரைஞ்சு அப்படியே காட்டுறாங்க. ஆஹா, என்ன ஒரு
இது, நான் அடுத்த தடவை வந்து உன்னை நெக்ஸ்ட் பஞ்சாயத்தில் மீட் பண்ணுங்கிற மாதிரி அடுத்து என்னுடைய வானொலி உரையிலும் உன்னை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னா இது முழுக்க செட்டப். ஏன்னா இப்போ எழுத்தாளர் ஆதவன் தீச்சன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, இப்படி தான் வந்து இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் சிறுமிகள் வந்து மோடியின் ஓவியத்தை வரைந்து தூக்கி பிடிக்கக்கூடிய புகைப்படங்கள் போட்டிருந்தாரு. ஆக மொத்தம் கேரே செட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாவற்றும் செட்டிங்காக தான் இருக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா கூட்டணியே ஒரு செட்டிங்காகத்தானே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்போ இது வந்து அதிமுக கூட்டணியே கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு தான் மறுபடியும் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு சட்டசபை நடைபெற்று இருக்கிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அவர் பேசுகிற பொழுது ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலாக நிகழ்ந்து கூட பேசியிருக்கார். உண்மையிலே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து தான் பேசணும், ஆனால் இப்போ ஆளுநருக்கு நான் விளக்கம் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவாகவே அதை சொல்லியிருக்கார். அதாவது இந்த 5 ஆண்டுகளில் வந்து எங்கெங்கெல்லாம் போனேன், எத்தனை திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியலையே ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ சொல்றாரு வந்து, அதாவது இதுக்கு முன்னால் அறிஞர் அண்ணா இருந்திருக்காரு, கலைஞர் இருந்திருக்காரு, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் சந்திக்காத ஒரு நெருக்கடியை நான் சந்திக்கிறேன். அது என்ன நெருக்கடினா அந்த ஆளுநர் கொடுக்கக்கூடிய நெருக்கடி தான். அவங்களுக்கெல்லாம் ஆளுநர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு, ஒரு ஒருங்கிணைப்புங்கிறது இருந்தது. ஆனால் இந்த ஆளுநர் என்பவர் முற்றிலும் ஒரு மாநில ஆட்சியை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே தான் தொடர்ந்து செயல்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆர்.என். ரவி தமிழ்நாட்டுக்கு வந்ததில் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த அரசாங்கத்தை விமர்சிச்சிருக்காரோ இல்லையோ, அதை விட ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரே நேரத்தில் அவர் தான் முதலமைச்சரும் நினச்சிக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவரும் அவரை நினச்சிக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அது குறித்து கடுமையான விசாரணைகளை வைத்திருக்கார். தேசபக்தி பற்றியெல்லாம் எங்களுக்கு ஆளுநர் பாடம் எடுக்க தேவையில்லை, உங்களுக்கும் தேசபக்திக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்பதுமே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தேசபக்தியில் வந்து ஈடுபடாது மட்டும் இல்லை, தேச போராட்டத்தில், தேசிய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காட்டி கொடுத்திருக்கக்கூடிய பெருமையும் சாவர்கர், வாஜ்பாய் வழியிலே வந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக சுட்டி காட்டி இருக்கிறார். அதே மாதிரி சட்டசபையில் வந்து துணை முதலமைச்சர்கிட்ட வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிறது அதிமுகங்களுக்கு இந்த கடந்த 4-5 ஆண்டுகளாகவே வாடிக்கை. அதில் நேற்று வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போய் சம்மந்தம் இல்லாமல் மாட்டி விளையாட்டுத்துறை சம்மந்தமாக, விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சர்கிட்ட இருக்குது, அவர் துறை சம்மந்தமாக தொகுதிகள் தோறும் மினி ஸ்டேடியம் கட்டுறோம்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு அதுக்கான பணிகள் நடக்குது. இவர் வந்து நான் அப்படி எந்த மினி ஸ்டேடியத்தையும் பார்க்கலையே, நீங்கள் வந்து ஒரு டுபாக்கூரா ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு அதை செயல்படுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொல்லும் போது துணை முதலமைச்சர் அவையில் இல்லை. அதுக்கப்புறம் வந்தவர் இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு கூட தெரிகிற விதமாக வந்து நேற்று வந்து ஒரு ஃபுல் ஸ்பீச் கொடுத்து இதுவரை 234 தொகுதிகள், அதில் வந்து 141 தொகுதிகள் வந்து மினி ஸ்டேடியம் வந்து கட்டி திறக்கப்பட்டிருக்கு. அது வந்து பொதுமக்கள் வந்து 28 தொகுதிகள் வந்து மினி ஸ்டேடியம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. அதை வந்து பொதுமக்களும் விளையாட்டு வீரர்களும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 141 வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. மீதி தொகுதிகளையும் வந்து இடம் கண்டறியப்பட்டுருச்சு, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுருச்சுன்னு சொல்லி, அதாவது 62 அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த அவையில் இருக்கீங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி உங்களோட சட்டமன்ற தொகுதியிலே வந்து அந்த மினி ஸ்டேடியம் பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னாரு. ஸோ அது கூட தெரியாம அதிமுக உறுப்பினர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்றாருனாக்க, முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கலாம், நீங்க இவ்வளவு பெரிய கட்டடத்தை கொண்டு போய் எப்படி சோத்துல மறைப்பீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருந்தாரு. எனக்கு சோரி சாப்பிடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம். உண்மையிலேயே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய, அதாவது யாருமே எதிர்பாராத ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த நூற்றாண்டுடைய மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். பன்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி தொடங்கப் போவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. எப்படி தமிழறி மணியன் ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸில் இணைந்தது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை புரட்டி போடக்கூடிய ஒரு மகத்தான வரலாற்று சம்பவமாக, திருப்பமாக எதிர்பார்க்கப்பட்டதோ, அப்படியே வந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிக்க போகிறார். ஏன்னா வந்து அவர் போகாத கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வந்து அதிமுகவில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி போய், அதுக்கப்புறம் தேமுதிகவுக்கு போய், மறுபடி அதிமுகவுக்கு வந்து, அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு வந்து அவர் வந்து ஆலோசகராக இருந்தார். இப்போ ஓபிஎஸ்ஸே ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. அவர்கிட்ட கடைசி அந்த தர்மர் அப்படிங்கிறவருமே அதிமுகவில் சேர்ப்புகிறார், ஓபிஎஸ்ஐ திமுகவில் சேர்ப்புகிறார் தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கிற சூழலில் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் உண்மையிலேயே நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 80 வயது இருக்கும். ஒரு நல்ல உடல்நலத்தோடு இன்னும் ஆரோக்கியமாக தான் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த செய்தி உறுதிப்படுத்துகிறது. அதுதான் இந்த செய்தியில் கூட ஒரே பாசிட்டிவான அம்சம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நிறைய பேர் பன்ருட்டி ராமச்சந்திரனை மறந்துருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சொல்ல அவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து தாவேக்காவோட ஒரு கூட்டணி போட போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல்களுமே வருகிறது. ஏன்னா வந்து இது விஜயுமே எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா விஜய் இந்த கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ் வரணும், விடுதலை சிறுத்தைகள் வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, நம்மளை நம்பி சில பேர் வருவாங்க இல்லையா அப்படின்லாம் சொன்னார். இப்போ சில பேர் இல்லை, பன்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும்தான் வருகிறார். கண்டிப்பாக வந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு பழுத்த அரசியல்வாதி. எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்து அவர் ஒரு மிக மூத்த அமைச்சராக இருந்தவர். அதே போல் பார்த்தோன்னா பல்வேறு விதமான கட்சிகளில் பணிபுரிந்த அரசியலும் அவருக்கு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால பன்ருட்டி ராமச்சந்திரன் முதலமைச்சர்,
விஜய் துணை முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது. அதனால வருங்கால முதலமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கும் துணை முதலமைச்சர் விஜய்க்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இதுல வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய இது வந்து அதுல தாவேக்கா அதையும் சேர்த்து தாவேக்காக்கு போறது அப்படின்றதுதான். ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து தாவேக்கா தொண்டர்கள் அங்க இருக்க நிர்வாகிகள்லாம் பேசு சும்மா கிடையாது. அதாவது எந்த அளவுக்குனாக்கா எங்களை வந்து எதிர்கொள்ள முடியாம திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாங்க. அந்த லயோலா மணி அவரும் வந்து ராஜ்குமாரும் ஒரு ஆன்லைன் யூடியூப் ராஜ்மோகனும் வந்து யூடியூப் இன்டர்வியூல வந்து அவங்க வராங்க நம்ம கட்சிக்கு அப்படின்னு கடைசியில அந்த அவங்க இவங்க எல்லாம் பன்ருட்டி ராமச்சந்திரன் தான். ஆனா நிச்சயம் வந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் உடல்நிலை முடியாம வயதின் காரணமா இருக்காரு. நிச்சயம் அவர் வந்து இவங்க தான் கூட்டிட்டு போகணும். அவரால் கட்சி ஆபீஸ்க்கு வர முடியாது. தாவேக்கா நிலைமை பார்த்தீங்களா, ஜென்சி கட்சினாலே வந்து தாவேக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 72 வயசு செங்கோட்டையன், 80 வயசு பன்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லிட்டு முதியோர் காப்பகம் மாதிரி அந்த கட்சி ஆகிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இப்ப பார்த்தாலும் உண்மையிலேயே வந்து அந்த கட்சியில இளமையான விஜயா தான் இருப்பா. அப்படி அவருக்கு 52 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து சேரவங்க எல்லாம் அந்த சொல்றாங்களா பெரிய கோடு போய் ஒரு சின்ன கோடு போடணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப விஜய்க்கு தான் அதுல இருக்கக்கூடிய ஒரு இளந்தலைவராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சீமான் அவர் வந்து 234 தொகுதியிலுமே வேட்பாளர்களை அறிவித்து அவருடைய வாழ்க்கையை வந்து முற்றிலும் சீரழிப்பதற்கான பொதுக்கூட்டத்தை வந்து நடத்த போகிறார். இப்ப அவர் சொல்லியிருக்காரு வந்து எனக்கு யாருமே போட்டி கிடையாதுன்னு இருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு யாருமே போட்டி கிடையாது. ஏன்னா இந்திய அளவிலேயே இவரளவுக்கு ஒரு நாளைக்கு 3 பொய்கள் சொல்லக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. வாயை திறந்தாலே பொய் தான் அப்படிங்கிற சூழல்ல கண்டிப்பா சீமானுக்கும் யாரும் போட்டி கிடையாது, சீமானும் யாருக்கும் போட்டி கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான். அதனால வந்து இன்னமும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்க இன்னமும் பல நகைச்சுவை காட்சிகள் அரங்கேறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து நாம் எல்லாரையுமே வாழ்த்துவோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் உங்கள் சந்திப்போம். நன்றி.